பாண்டு போன கதை, அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் பாண்டவாள் எல்லாம் ஹஸ்தினாபுரத்துக்கு கூப்பிட்டு துரியோதனனை அவளோட இருக்க சொன்னான். ஆனா துரியோதனத்துக்கு பிடிக்கல, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி சஞ்சயன் தேரோட்டி ஆனார்னு பார்த்தோம், துரோணர் எப்படி குரு ஆனார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இவாள்லாம் எப்படி குருகுலத்துல பல விஷயங்களை கத்துண்டான்னு பார்த்தோம். கத்துண்டதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச வித்யை எல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணி காமிச்சான்னு பார்த்தோம். அந்த சமயத்துலதான் கர்ணனும் தனக்கு தெரிஞ்ச வித்யை எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு ட்ரை பண்ணி சேலஞ்ச் பண்றச்சு துரியோதனன் கர்ணனை அங்கராஜாவாக்கினா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் எப்படி யுவராஜாவாக்கினா அப்படிங்கிறத பார்த்தோம். யுதிஷ்டிரன் யுவராஜாவானது பொறுக்காம எப்படி கான்ஸ்பிரசி பண்ணி லாக்ஷா கிரகத்தை கட்டி அதுல அப்படியே அவளை எரிச்சுடலாம் அப்படின்னு துரியோதனன், சகுனி, கர்ணன், துஷாசனன் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டா அப்படிங்கிறத பார்த்தோம். விதுரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பாண்டவாளுக்கு அதை பத்தி சொல்லி அவளை தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்து தப்பிக்க வச்சார். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள அவள்லாம் போனா. ஹிடிம்பன்கிற ராட்சசனை பீமன் சம்ஹாரம் பண்ணினா. ஹிடிம்பாவை கல்யாணம் பண்ணினான். கடோத்கச்சன் பிறந்தான். அதுக்கப்புறம் பிராமணாளா பாண்டவா அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பீமன் பகாசுரனை கொன்னான். அதுக்கப்புறம் பாஞ்சால தேசத்துக்கு போனான் குந்தியும் பாண்டவாளும். போகும்பொழுது பல ரிஷிகள்லாம் திரௌபதி திருஷ்டத்யும்னன்லாம் எப்படி பிறந்தா அப்படிங்கிற கதை இவாளுக்கெல்லாம் சொன்னா. அதுக்கப்புறம் திரௌபதியினுடைய ஸ்வயம்வரம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல இருந்து இன்னைக்கு செஷனை இப்ப ஆரம்பிக்கலாம். श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. திரௌபதியினுடைய ஸ்வயம்வரத்துக்கு எல்லா ராஜாக்களும் வந்திருந்தாளாம். எல்லா ராஜாக்கள்னா எப்படின்னா வயசு வித்தியாசம்லாம் ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல பார்க்க மாட்டா. ரொம்ப அழகா ஒரு ராஜகுமாரி இருக்கா, இல்லைன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜ்யத்தினுடைய ராஜகுமாரி அப்படின்னா எப்படியாவது அந்த ராஜ்யத்தினுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கல்யாணங்கள் பண்ணி பாக்கலாம். மேலும் இந்த திரௌபதிங்கிறவர் ரொம்ப ரொம்ப பேரழகி. அவளை மாதிரி ஒத்தி இந்த உலகத்துல கிடையாதான். லக்ஷ்மி தேவிக்கு அடுத்தது அந்த திரௌபதி தான் இருந்தாலாம். அதனால அவன் மேல ஆசைப்பட்டும் அந்த சுயம்பரத்துக்கு கிழவாள்லாம் வந்திருக்கா. ஜராசந்தன், ஷல்யன் இவாள்லாம் வந்திருக்கா. இவாள்லாம் எவ்வளவு சீனியர். ஷல்யன் அப்படிங்கிறவர் இவாளுக்கெல்லாம் மாமா, பாண்டவாளுக்கெல்லாம் மாதிரியினுடைய பிரதர். அவர் கூட வந்திருக்கார் அந்த சுயம்பரத்துக்கு. அந்த மாதிரி வயசான கிழவாள்லாம் வந்திருக்கா. ஜெயத்ரதன் வந்திருக்கான், துரியோதனன் வந்திருக்கான், கர்ணன் வந்திருக்கான், சகுனி வந்திருக்கான், எல்லாரும் வந்திருக்கான் அந்த சுயம்பரத்துக்கு. இந்த சுயம்பரத்துல என்ன ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தான் திரௌபதி மகாராஜா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கே நம்ம பார்த்தோம். ஒரு மத்ஸ்யம் சுத்தின் இருக்கு மேல, அதனுடைய பிரதிபிம்பம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கீழே ஒரு தைல பாத்திரத்துல இருக்கு. தைல பாத்திரத்துல இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து மேல இருக்கிற மத்ஸ்யத்தினுடைய கண்ணை அடிக்கணும். இதுதான் வேஜர். இத யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாம இருக்கிற சமயத்துல க்ஷத்ரியா எல்லாரும் அந்த இடத்துல தோத்து போய் நிக்கிறா. அந்த சபையில கிருஷ்ணனும் பலராமனும் இருக்கா. இந்த சபைக்கு தான் பிராமண வேஷத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்திருக்கா. அப்போதான் யுதிஷ்டிரன் அர்ஜுனனுக்கு அனுமதி கொடுத்து நீ போய் கலந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால அர்ஜுனன் போய் இந்த மீனுடைய கண்ணை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பை ஏந்தி நிக்கிறான். அப்படிங்கிற இடத்துல போன தடவை விட்டோம். அம்பை ஏந்தி நின்ற அர்ஜுனனுடைய அம்பு போகாம இருக்குமா? அது ஒரே நிமிஷத்துல போய் அந்த பக்ஷி, அந்த மீனுடைய கண்ணை போய் தாக்கிடுத்து. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அர்ஜுனனுக்கு ரொம்ப பழக்கம் தானா. ஏன்னா இந்த குருகுலத்துல இருந்த காலத்திலேயே துரோணர் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சார். ஏன் அந்த டெஸ்ட் வச்சாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா. அந்த அஸ்வத்தாமாக்கு ஒரு குறை இருந்துதான். என்னதான் இருந்தாலும் நான் தான் உங்களுடைய பிள்ளை, ஆனா நீங்க அர்ஜுனன்ட்ட இன்னும் ரொம்ப அன்போட இருக்கேள், அர்ஜுனன் தான் நன்னா படிக்கிறான்னு நினைக்கிறேள், அப்படி இல்ல நானும் தான் ஸ்ரத்தையா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அஸ்வத்தாமா. அப்போ துரோணர் அர்ஜுனன் தான் சிறந்த சிஷ்யன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன டெஸ்ட் வச்சார்னா இதே மாதிரி ஒரு டெஸ்ட் தான். ஒரு மரத்து மேல ஒரு யந்திர பக்ஷிய மாட்டி வச்சு
ஒரு மிஷின் பேர்டு, அதை மாட்டி வச்சு அதனுடைய கண்ணை தாக்கணும் அப்படிங்கிற சேலஞ்ச கொடுத்தார். அப்போ தாக்கணும்னு சொல்லும் பொழுது இதுதான் உங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜகுமாரனையா கூப்பிட்டு, நீ இந்த பக்ஷி அடிக்கிறதுக்கு முன்னாடி அம்ப பூட்டிட்டு உனக்கு என்ன தெரியறதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். அப்ப பல பேர் பலவிதமா பதில்களை சொன்னான். என்ன பதில சொன்னா அப்படின்னு கேட்டா, சில பேர்லாம் எனக்கு ஆகாசம் தெரியறது, மரம் தெரியறது அப்படின்னா, சில பேர் எனக்கு உங்களோட திருவடி தெரியறது ஆச்சாரியனே அப்படின்னு பக்தியோட சொன்னான். அர்ஜுனன் ஒத்தந்தான் எனக்கு முதல்ல இந்த பக்ஷியினுடைய தலை தெரியறது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு பக்ஷியினுடைய கண்ணு மட்டும்தான் தெரியறது அப்படின்னா, இலக்க கரெக்டா தாக்கின ஒரே ஆள் அர்ஜுனன் தான். அஸ்வத்தாமாவால தாக்க முடியல. அந்த சமயத்துலதான் துரோணர் அஸ்வத்தாமாக்கு காமிச்சு கொடுத்தார் எப்படி அர்ஜுனனுக்கு அவ்வளோ ஒரு துல்லியமான கான்சென்ட்ரேஷன் இருக்கு, என்ன அவனுக்கு லட்சியமோ அதை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறத அந்த இடத்துல காமிச்சு கொடுத்தார் துரோணர். அப்பேற்பட்ட லட்சியவானா இருக்கிற இந்த அர்ஜுனன் இந்த லட்சியத்தையும் அடைஞ்சுட்டான். அதாவது இந்த சுத்தர மீனுடைய கண்ணை போய் அவனுடைய அம்பானது தாக்கின உடனேவே சந்தோஷப்பட்டு திரௌபதி மாலைய அர்ஜுனன் கழுத்துல போட்டுட்டான். இப்ப அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல திரௌபதிக்கும் அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா அவ மாலைய போட்டு. இது ஸ்வயம்வரம். அதாவது இங்க ஒரு சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருந்தாலுமே ஒரு கால் அந்த சேலஞ்ச ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வதுக்கு அந்த வரன் கிட்டக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் இருந்தது அந்த காலத்துல. அதனால இப்ப அர்ஜுனன் லட்சிய வேதம் பண்ணிட்டாங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் திரௌபதிக்கு இல்லையா. ஆனா அர்ஜுனன் இப்படி பண்ணிட்டாங்கிறத பார்த்த உடனே அவளுக்கும் பிடிச்சு போச்சு. அதனால கழுத்துல மாலையை போட்டுட்டா. அவளுடைய அங்கீகாரத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டா. ஆனா அப்புறம் அங்க இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அகங்காரம் கிளம்பிடுது. என்னதான் இருந்தாலும் இவாள்லாம் க்ஷத்ரியா அஸ்திர சஸ்திரங்கள்ல ரொம்ப நைப்புண்ணியம் இருக்கக்கூடியவா. அவளால பண்ண முடியாத ஒரு காரியத்தை ஒரு பிராமணன் போய் பண்ணிவிட்டானே அப்படிங்கறது அவளால தாங்க முடியாம சண்டை கிளம்பிடுது. சல்ய மகாராஜாலேந்து எல்லாரும் சண்டை போடுறான். என்னது இது அநியாயம், திரௌபத மகாராஜா நீங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு, நாங்க தான் இந்த சுயம்பரத்துல கலந்துக்கணுமா இருக்க, பிராமணால கலந்துக்க அலோவ் பண்ணி நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டேள் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. அந்த சண்டையில என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, கர்ணனுடைய பிள்ளையும் வந்திருக்கான் அந்த சுயம்பரத்துக்கு. கர்ணனுக்கு சுயம்பர வயசுல ஒரு பிள்ளை வேற இருக்கான். அந்த வயசுல அந்த டயத்துல அவனோட பிள்ளை வேற வந்திருக்கான் அந்த சுயம்பரத்தை. அந்த பிள்ளையெல்லாம் அர்ஜுனன் அடிச்சுட்டான். அந்த மாதிரி பல பேரை அடித்தடி சண்டை நடக்கிறது. பீமசேனன் அங்க இருக்கிற உரல் அது மாதிரி அந்த பேரல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பீமசேனனும் அர்ஜுனனும் அங்க சண்டை போட்டு இருக்கா. மத்த ராஜாக்களை எல்லாம் எழுத்து யுதிஷ்டிரனும் நக்குலனும் சகதேவனும் கிளம்பி போயிட்டான் முன்னாடியே. இவா 2 பேரும் சமாளிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்குள்ள கிருஷ்ணனும் பலராமனும் பேசிக்கிறா. இவாள்லாம் பஞ்சபாண்டவாதான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லையான்னா அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணர். ஆமாப்பா தெரிஞ்சு போச்சு, இப்ப போய் இந்த சங்கர்ஷத்தை கொஞ்சம் நிறுத்தினி அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் போய் சமரசப்படுத்தி எல்லாரையும் ஒரு வழியா சமாதானப்படுத்தி விடுறார். படுத்தின உடனே இந்த பொண்ணை அழிச்சுண்டு இவா 2 பேரும் கிளம்பிடுறான். திரௌபதி அழிச்சுண்டு பீமனும் அர்ஜுனனும் துருபதனை வணங்கிட்டு கிளம்பி போயிடுறான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன, அவளை இவா ஜெயிச்சுட்டா அவ ஆத்துக்கு அழிச்சுன்னு போறான்ற ரீதியில அழிச்சுன்னு போயிட்டா. துருபதனும் விட்டுட்டார். எப்படி விட்டார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்காம கூட விடுவாரா அப்படின்னு பார்த்தா அவருக்கே ஒரு மனசுல சம்சயம் இருக்கு. இவா பஞ்சபாண்டவாளா இருப்பாளோ இருக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. ஏன்னா அர்ஜுனன் இருக்கான் உயிரோட, பஞ்சபாண்டவாள்லாம் பழைச்சுட்டா அப்படிங்கிற ஒரு வதந்தி கேள்விப்பட்டிருக்கார் துருபத மகாராஜா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணி வச்சிருக்கார். அர்ஜுனால மட்டும் ஜெயிக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இவர் செட் பண்ணதுக்கு காரணமே அவள்லாம் உயிரோட இருப்பாளோன்ற ஒரு நப்பாசையில தான். அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கறதுக்காகவே அந்த பொண்ணை இவாளோட அமுச்சு வச்சுட்டார். அமுச்சு வச்சவர் பின்னாடியே திருஷ்டத்யும்னனை தூதன் பெற, நீ போய் பார்த்துட்டு வா என்ன நடக்கிறதுன்னு அப்படின்னு பின்னாடியே ரகசியமா திருஷ்டத்யும்னன் போறான். அர்ஜுனனும் பீமனும் அவளோட ஆத்துக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு குயவன் வீட்டுல தங்கின்னு இருக்கா. இந்த பஞ்சபாண்டவாள்லாம் ஒரு பாட்டர் ஹவுஸ்ல தங்கின்னு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வரும்பொழுது குந்தி தேவி மட்டும்தான் ஆத்துல இருந்தாளாம். யுதிஷ்டிரன் நகுலன் சகதேவன்லாம் வெளியில போயிட்டா. இவா 2 பேரும் இப்பதான் திரௌபதி அழிச்சின்னு வரா, பீமனும் அர்ஜுனனும். அப்போ குந்தி தேவி உள்ள தலிக பண்ணிட்டு இருந்தா.
பண்ணிட்டு இருந்த குந்தி தேவி கிட்டக்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. இவா 2 பேரும் கூப்பிட்டு, நாங்க வசந்த ஒரு பிக்ஷை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும். இவாள்லாம் பிராமணாலா வேஷம் பண்ணிருக்காளா, அதனால தினமும் பிக்ஷை எடுத்துட்டு வருவா. தினமும் பிக்ஷை எடுத்துன்னு வந்த உடனே குந்தி கிட்ட சொல்லுவா, அம்மா பிக்ஷை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. உடனே குந்தி ஸ்டாண்டர்டா ஒரு ஆன்சர் சொல்லுவா, சரி எல்லாரும் உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கோங்கோ சமமா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமங்ஸ்ட் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாளாம். அதே மாதிரி இன்னைக்கும் வசந்ததொரு பிக்ஷைய கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள நீங்க டிவைட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டா குந்தி. சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அழகான ஒரு பொண்ணு நிக்கிறா, ராஜகுமாரி மாதிரி. யாருப்பா இவ, என்ன அப்படின்னு விசாரிச்ச உடனே இவ 2 பேரும் சொன்னா நடந்த விஷயங்களை. இந்த மாதிரி இவ பாஞ்சால ராஜகுமாரி திரௌபதி, இவளை அர்ஜுனன் சுயம்பரத்துல வென்று வந்திருக்கான் அப்படின்னு பீமசேனன் சொன்ன உடனே குந்தி தேவிக்கு தூக்கி வாரி போட்டுது. அடாடா, ஒரு பொண்ண அதுவும் மனைவியா நீ ஜெயிச்சுண்டு வந்த ஒத்திய போய் பிக்ஷன்னு சொல்லுவியோ, என்ன ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்க நீ அர்ஜுனா, பீமா, நீங்க 2 பேரும் பெரிய பாவம் பண்ணிட்டேள், உங்க அம்மா கிட்டக்க நீங்க பொய் சொல்லிட்டேள் அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. இப்ப நீங்க இப்படி சொன்னதுனால நான் சொன்ன வார்த்தையும் பொய்யாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படி ஒரு பொண்ணை போய் நம்ம இந்த மாதிரி 5 பேருக்கு நடுவுல டிவைட் பண்ண முடியும், என்ன ஒரு அநியாயம் ஆயிடுது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாலும். அந்த சமயத்துல யுதிஷ்டிரன் வந்தார் அந்த இடத்துக்கு. யுதிஷ்டிரன் வந்து பார்த்தார், நகுலன் சகதேவன் எல்லாரும் வந்திருக்கா, 5 பேரும் அந்த இடத்துல நிக்கிறா. திரௌபதியை பாக்குறா 5 பேரும். திரௌபதியை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாதான் இருக்குமா. அதனால அவ 5 பேர் மனசுலயுமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற அபிப்பிராயம் வந்திருக்கு அப்படின்னு வியாச பாரதத்துல இருக்கு. அவ மனசுல அந்த டிசையர் இருந்தது. பிளஸ் குந்தி தேவி இந்த ஆர்டரை வேற கொடுத்துட்டா. யுதிஷ்டிரன் ரொம்ப கெட்டிக்காரர், அவர் பாக்குறார் தம்பிகள் மனசுல இருக்கிற எண்ணம் அவருக்கு புரிஞ்சு கொடுத்து. முதல்ல அவர் சொன்னாரா, அர்ஜுனா நீதான் வந்து ஜெயிச்சிருக்க சுயம்பரத்துல, அதனால நியாயமா பார்த்தா நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார். ஆனா அம்மா இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாளே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். யுதிஷ்டிரன் சொல்றார், ஆமா அம்மாங்கிறவ வந்து தெய்வம், அவ சொன்னது பொய்யாக கூடாது, அதனால அதையும் நம்ம மதிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மாவே கேக்குறா, ஏன்பா ஒரு பொண்ணு பல பேரை கல்யாணம் பண்ணின்ற சைட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாளாம். அப்போ யுதிஷ்டிரன் சொல்றார், விசேஷ சமயங்கள்ல 2 ஸ்திரீகள் பல பேரை கல்யாணம் பண்ணின்ற ரெஃபரன்ஸ் இருக்கு. ஜட்டிலா அப்படின்னு ஒருத்தி இருந்தா, அவ வந்து 7 ரிஷிகளை ஒரே சமயத்துல கல்யாணம் பண்ணிண்டா. அதே மாதிரி மாரிஷா அப்படின்னு ஒருத்தி இருந்தா, காட்டினுடைய பொண்ணா, அவ ஃபாரஸ்ட் டாட்டர், அவ வந்து 10 பிரச்சேதசுக்களை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொன்னார். இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் கொடுத்தார். அந்த மாதிரி விசேஷமான சமயங்கள்ல இப்படி நடக்கிறது உண்டு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ என்ன பண்றதுங்கிறத அந்த சமயத்துல உடனே முடிவெடுக்கல. சரி பார்த்துக்கலாம் அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிறதுனால அப்போ ராத்திரி பொழுது ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டா, திரௌபதியும் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்துட்டா. இந்த டைம் எல்லாம் திருஷ்டத்யும்னன் வெளியிலேந்து ரகசியமா கேட்டுட்டு இருக்கார் என்ன நடக்கிறது அப்படிங்கறது. படுத்துண்டவா இந்த பஞ்ச பாண்டவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம். பேசின பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, பெரிய க்ஷத்ரிய வீரர்கள் பெரிய பெரிய யுத்தங்கள்ல என்ன சாதனைகள் படைப்பா, அஸ்திரங்கள் எப்படி இருக்கும், சஸ்திரங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பாகுபலத்தை வளர்க்கணும், அந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் பேசுறா. பிராமணர்கள் பேசக்கூடிய பேச்சா இது தெரியல அப்படிங்கிறது மட்டும் இன்ஃபர் பண்ண முடிஞ்சது திருஷ்டத்யும்னால. பிளஸ் நடந்த இந்த கான்வர்சேஷன் எல்லாமும் திருஷ்டத்யும்னன் கேட்டிருக்கான். இதெல்லாம் கேட்டுண்டு கொண்டு போய் துருபதன் கிட்டக்க சொன்னான். சொன்ன உடனே துருபதனுக்கு புரிஞ்சு போச்சு, இவா அநேகமா பாண்டவாளாதான் இருக்கணும், அந்த அம்மான்றவ குந்தி தேவியாதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு துருபத மகாராஜாவுக்கு. ஆனா தன் பொண்ணு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற விஷயம் மட்டும் என்னதான் இருந்தாலும் அவருக்கு கன்வின்ஸ் ஆகவே இல்லை. அந்த சமயத்துலதான் அவர் என்ன பண்ணார், நம்ம வந்து மரியாதையை மட்டும் குறைச்சிக்க கூடாது. இதெல்லாம் லெசன்ஸ் இன் மகாபாரதா, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பத மகாராஜாக்கு மனசுல ரொம்ப கலக்கமா இருக்கு. 5 பேருக்கு பொண்ணை கொடுக்கணும்ன்றதுல அவருக்கு அபிப்பிராயமே இல்லை. இருந்தாலும் பொண்ணை ஒருத்தன் ஜெயிச்சுண்டு போயிருக்கான் சுயம்பரத்துல, அதனால அவனுடைய ஃபேமிலியை இன்வைட் பண்ணி கௌரவப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அடுத்த நாள் திருஷ்டத்யும்னனை அனுப்பிச்சு பஞ்ச பாண்டவாளையும் குந்தியையும்
தன்னோட பவனத்துக்கு கூட்டு அனுப்பிச்சான் திரௌபதி மகாராஜா. இவாள்லாம் வந்து தாங்க யாரு அப்படிங்கறத இப்ப சொல்லிட்டுட்டா. அவாதான் பாண்டு புத்திரர்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவரும். இந்த மாதிரி எங்க அம்மாவனுடைய ஆணை 5 பேரும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தன்னுடைய மனச சொன்னார் திரௌபதி மகாராஜா. அந்த சமயத்துலதான் வேதவியாசர் அந்த இடத்துல வந்தாராம். வந்தவர் திரௌபதி மகாராஜா கிட்ட கூப்பிட்டு சொன்னார், மகாராஜா நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தனியா திரௌபதி மகாராஜாவை கூட்டிண்டு போய் இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 இந்திரர்கள் அப்படின்ற ரகசியத்தை வேதவியாசர் அந்த சமயத்துல சொன்னாராம். இந்த 5 இந்திரர்கள் கதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல ஹூ ஆர் த பாண்டவாஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்ல பாண்டவாள்லாம் உண்மையில 5 இந்திரர்களா இருந்தவா, ஒரு சாப காரணத்தினால இப்படி பாண்டவாளா வந்து பிறந்திருக்கா. லோகத்தினுடைய ஐஸ்வர்ய தேவதை ஸ்வர்கலோக லக்ஷ்மி தான் இந்த திரௌபதி. அதனால அவ இந்த 5 இந்திரர்களுக்குமே உரியவள் அப்படிங்கறத சொன்னாராம் வேதவியாசர். சொன்னது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா வியாச பாரதத்துல சொல்லியிருக்கார் மகரிஷி. ஒரு டிவைன் சைட் கொடுத்து, திவ்ய திருஷ்டிய திரௌபதனுக்கு கொடுத்து, இவாதான் பஞ்ச இந்திரர்கள்ங்கிறத பாத்துக்கோ அப்படின்னு காமிச்சு கொடுத்தாராம் வேதவியாசர். திரௌபதி மகாராஜா அந்த சமயத்துல பஞ்ச பாண்டவர்களை பஞ்ச இந்திரர்கள் ரூபத்துல பார்த்தானா. அப்பதான் அவனுக்கு கன்வின்ஸ் ஆச்சு, ஓஹோ நிஜமாவே இவாள்லாம் தேவர்கள்னா அப்படின்னு தெரிஞ்சுண்டு சந்தோஷமா திரௌபதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துண்டான். அதுக்கு மேல இன்னொரு கதை வேற சொன்னார் வேதவியாசர். இன்னொரு மேட்டர் இருக்கு. இந்த சர்வலோக லட்சுமி அப்படிங்கிற இருக்காளே, இவ போன ஜென்மத்துல ஒரு தபஸ் பண்ணினா பரமசிவனை குறிச்சு. தனக்கு நல்ல கணவன் வேணும், நல்ல தர்மசீலனான கணவன் வேணும், பலசாலியான கணவன் வேணும், பிரதிபாவான கணவன் வேணும், அழகான கணவன் வேணும், ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடிய கணவன் வேணும் அப்படின்னு பலவிதமான குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய கணவன் வேணும் 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 வேணும்னு 5 தடவை கேட்டுட்டாளாம். ததாஸ்து 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 5 தடவை சொல்லிட்டார் பரமசிவன். அதனால என்ன ஆயிடுத்து, ஒரே வியக்திக்குள்ள இந்த 5 குவாலிட்டி இருக்க முடியாது, 5 பேரா வச்சுக்கோ அப்படின்னு அவளுக்கு 5 கணவன்களை பரமசிவனும் அனுகிரகமா பண்ணிருக்கார். அதனால இந்த விவாகத்துல தப்பில்ல அப்படின்னு வேதவியாசர் பலவிதமா காண்பிச்சு கொடுக்க திரௌபதிக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடந்தது. என்னைக்கு இந்த டிஸ்கஷன் நடந்ததோ அன்னைக்கு புஷ்ய நட்சத்திரமா, அன்னைக்கு யுதிஷ்டிரன் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டார். அடுத்த நாள் அவ அக்னியில குளிச்சுட்டு வந்து பீமனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் அர்ஜுனன், அடுத்த நாள் நகுலன், அடுத்த நாள் சகதேவன். இப்படி 5 நாள் கண்டினியூஸா அக்னியில குளிச்சு 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 கல்யாணம் பண்ணிக்கிறான். அக்னியில குளிக்கிறது அவளுக்கு ஒரு பெரிய விஷயமா, அக்னியில இருந்தானே வந்திருக்கா. இந்த மாதிரி அக்னியில குளிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா ஒத்திய 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால மகாபாரதத்துல இருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி திரௌபதிக்கு சுயம்வரம் விவாகம் நடந்து முடிஞ்சுது. திரௌபதி பாண்டவர்களை கல்யாணம் பண்ணிண்டுட்டா. பாஞ்சால நாட்டுக்கும் பாண்டவாளுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டுடுத்து அப்படிங்கிறது உலக பிரசித்தமா ஆயிடுத்து. இந்த செய்தி ஹஸ்தினாபுரம் வரைக்கும் வந்துடுத்து. திருத்தராஷ்டிரனுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருந்துதான், பாண்டவா உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்டதுல அவன் வஸ்துதா சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், அவன் மேல ஒரு கலங்கம் வந்துவிட போறதே அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்துதான். என்னதான் இந்த லாக்ஷாகிர விஷயத்துல அவன் டைரக்டா இன்வால்வ் ஆகலைனாலும் அவனோட பிள்ளைதான் இதுக்கு காரணம்னு உலகத்துக்கு தெரியும். அதனால எங்கேயோ ஒரு இடத்துல தானும் அதுக்கு காரணமா இருப்பான், ஜனங்கள் நினைச்சுடுவா அப்படின்ற பயம் திருத்தராஷ்டிரனுக்கு இருந்தது. பட் அந்த பயம், அந்த கலங்கம் இப்ப போயிடுச்சு. ஏன்னா பாண்டவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் நிஜமாவே சந்தோஷப்பட்டு விதுரரை அனுப்பிச்சு போய் பாண்டவாளை அழைச்சிட்டு வாங்கோ, குலவது திரௌபதிய அழைச்சின்னு வர சொல்லுங்கோ மரியாதையோட அப்படின்னு சொல்லி ஹஸ்தினாபுரத்துக்கு இன்வைட் பண்ணினான். ரொம்ப சந்தோஷமா விதுரரும் போய் அழைச்சிட்டு வந்தார். ரொம்ப பலமா வரவேற்றாளாம் பாண்டவாளின் திரௌபதியும். ஹஸ்தினாபுரத்துல நிஜமாவே கொண்டாடி எல்லாரும் வரவேற்றா. அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டா. பீஷ்மர், துரோணர், காந்தாரி, விதுரர் எல்லாரும் பரம சந்தோஷப்படுறா. ஆனா துரியோதனனுக்கு எரியுது. ஏன்னா இப்ப திரும்பி வந்துட்டானே யுதிஷ்டன், இப்ப என்ன ஆறுது, இந்த ராஜ்யம் இப்ப யாருக்குங்கிற கேள்வி வந்துடுச்சு. ஏன்னா இப்ப நடுவில் என்ன ஆயிடுத்து, பாண்டவாள்லாம் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா துரியோதனனை யுவராஜாவா ஆக்கிட்டான்.
அதனால இப்ப என்ன ஆயிடுது, 2 யுவராஜாவாயிடுது. இந்த ராஜ்யத்துக்கு 2 யுவராஜாக்கள், ஒத்தன் துரியோதனன், ஒத்தர் யுதிஷ்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கிறச்ச எப்படி இது சாத்தியம்? யாராவது ஒத்தர் யுவராஜ பதவியை விட்டு கொடுக்கணும் இல்லையா? விட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு சொன்னா யுதிஷ்டன் பண்ணிடுவார் அந்த காரியத்தை. ஆனா எந்த வாயை வச்சுன்னு சொல்லுவார்? அது எவ்வளவு அநியாயம். யுதிஷ்டன் தானே ஒரிஜினல் யுவராஜா. அவர் இல்ல அப்படிங்கறதுனால துரியோதனன் யுவராஜாவா ஆக்கப்பட்டான். சோ நியாயமா பார்த்தா துரியோதனன் ஒரிஜினல் யுவராஜா வந்தாச்சுன்னு ரிசைன் பண்ணிருக்கணும். அவன் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பெரியவாள்லாம் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை விபாஜனம் பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சு ராஜ்யத்தை 2ஆ பிரிச்சு ஹஸ்தினாபுரம் இருக்கிற பகுதி, அந்த தலைநகரம் இருக்கிற பகுதிய திருத்தராஷ்டிரன் தனக்கு தானே வச்சுட்டார். அவர் என்ன ரீசன் சொன்னார்னா, நான் கண் தெரியாதவன்ப்பா, நான் எங்க போவேன், இருக்கிற இடத்துல இருக்கிறதா எனக்கு நல்லது, அதனால நான் பாட்டுக்கு இங்க ராஜாவா இருக்கேன், என் புள்ள யுவராஜாவா இருக்கட்டும், நீ போய் காண்டவ பிரஸ்தம் அப்படிங்கிற இடத்தை எடுத்துக்கோ, அந்த இடத்துல உனக்கு தேவையான நகரத்தை கட்டி அங்க ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். காண்டவ பிரஸ்தம் அப்படிங்கிறது பயங்கர வறண்ட பூமியா இருந்ததாம் அந்த சமயத்துல. அந்த அரவல்லி மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ அது பக்கத்துல இருக்கிற ஏரியா, அது ரொம்ப சாயில்லாம் அங்க ரொம்ப ஃபர்டைலாவே இருக்காதான், ரொம்ப கீக்கர விருட்சங்கள் அந்த மாதிரிதான் இருக்கும், பயங்கரமா காடா இருந்ததுதான் அந்த இடம், எதுவுமே அங்க வளையாது அப்படின்ற மாதிரி ஒரு பூமியா இருந்தது அப்படிங்கிறா. ஆனா என்ன பண்ணினாராம், கிருஷ்ண பரமாத்மா கூட வந்தார், கிருஷ்ணரும் கூட வந்திருக்காரு இவாளோட. இவாள்லாம் ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வரும்பொழுது கிருஷ்ணர் பலராமர் ரெண்டுமே வந்து விசிட் பண்றா அவ அத்தை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. அப்போ கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல இந்த விபாஜனம் எல்லாம் நடக்கிற சமயத்துல இருந்துன்னு சொல்றார், கவலை வேண்டாம் பாண்டவர்களே, உங்க கர்ம பூமிய உங்க பெரியப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கார், இந்த கர்ம பூமியில நன்னா கர்மாவை பண்ணி நீங்க வந்து நல்ல ப்ராஸ்பெரிட்டியும் சக்சஸும் பார்க்கணும், உங்களுடைய கர்மா பலத்தினால யசஸ நீங்க சேர்த்துக்கணும், புகழ நீங்க நாடணும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல் லெசன். நம்மளுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால ப்ராக்ரெசிவா யோசிக்க முடியாது. கிடைச்சத ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணோம்னா நம்மளோட பெஸ்ட நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பஞ்சர பூமியா இருந்தது இல்லையா இந்த காண்டவ பிரஸ்தம், அதை போய் பார்க்கும்பொழுது அர்ஜுனன் கண்ணன் கிட்டக்க சொல்றான், கிருஷ்ணா இங்க என்னென்னவோ இருக்கு, ரொம்ப கல்லும் முள்ளுமா இருக்கு, காடும் மேடுமா இருக்கு, ஒண்ணும் விளையாதுன்னுலாம் ஜனங்கள் நினைக்கிறா, என் கண்ணுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நம்ம சொன்னானோ. அந்த மாதிரி பாசிட்டிவ் அவுட்லுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிருஷ்ண கிருபையோட காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமா மாத்திட்டா பாண்டவர்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாளாம், அவளுக்கு நிறைய திறமையும் இருந்தது, நிறைய அஸ்திர பிரயோகம் எல்லாம் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருந்தது, அதனால மழை வர வைக்க முடிஞ்சது, பூமியை நன்னா உழ முடிஞ்சது, அவ ரொம்ப பரிசிரமமும் பட்டா. அப்படி பட்டு இந்திரபிரஸ்தம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தை பார்த்து ஹஸ்தினாபுரத்துல இருந்த பல பேர் அங்க குடியேறிட்டாலும். ஏன்னா அவ்வளோ செழிப்பாவும் அழகாவும் தர்ம நிலையோடையும் இருக்கான் அந்த இடம். யுதிஷ்டிரன் பண்ற ராஜ்யம் எப்படி இருக்கும், தர்மராஜா இல்லையா, அதனால ஆசைப்பட்டு மக்கள் நாமும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனால ரொம்ப செழிப்பா ஆச்சரியமா இருக்கு. பாண்டவர்கள்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டா இந்திரபிரஸ்தத்துல. அப்பதான் ஒரு நாள் வேதவியாசர் வந்து சேர்றாரு அங்க. அவர் வந்து ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்தார் இந்த பாண்டவர்களுக்கு. என்ன சொன்னாராம், பாண்டவர்களே நீங்கள்லாம் ரொம்ப ஒத்துமையான அண்ணன் தம்பியா இருக்கேள் 5 பேரும், ஆனா உங்களுக்குள்ள ஒரு பொண்ணு ஒத்தி காமனா இருக்கா திரௌபதினு. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அப்படின்றவ வந்து உங்களுக்குள்ள மதபேதத்துக்கோ இல்ல சண்டைக்கோ காரணமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுந்தன் உபசுந்தன் 2 அசுரர்கள் இருந்தா, அவ வந்து அப்படியே நகமும் சதையும் இருக்கிற மாதிரி அண்ணா தம்பியாதான் இருந்தா. அவ்வளோ அந்யோன்யமான அண்ணா தம்பிகள், அவளுக்குள்ள சண்டையே வராதான். அவ்வளவு பிடிக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒருத்தர் சாப்பிட்டா ஒருத்தருக்கு வயிறு ரொம்பும், ஒருத்தர் தூங்கினா ஒருத்தருக்கு ரெஸ்டடா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்த அண்ணா தம்பியவா. அந்த அண்ணா தம்பிகளுக்குள்ள ஒரு சமயம் ஒரு சண்டை வந்துடுத்து. சண்டையை வேணும்ட்டுதான் மூட்டி வச்சாலாம் தேவர்கள். அது என்ன கதைன்னு கேட்டா, இந்த அண்ணா தம்பிகள் பிரம்மாவை குறிச்சு முதல்ல ஒரு தபஸ் பண்ணினோம்.
தபஸ் பண்ணினா பிரம்மதேவன் பாவம் வந்துருவார் இல்லையோ, யார் தபஸ் பண்ணினாலும் அவர் அப்பியர் ஆயிடுவார் பாவம். அப்பியர் ஆன உடனே என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே இவ 2 பேரும் கேட்டாலாம், நாங்க 2 பேரும் பரம பலசாலிகளா ஆனும், எங்களை யாராலையும் கொல்ல முடியாம இருக்கணும் எக்ஸப்ட் ஈச் அதர் அப்படின்னு கேட்டுண்டாங்க. எங்க 2 பேர் ஒத்தரொத்தர் நாங்க கொண்டுண்டால ஒழிய எங்களுக்கு அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்டுண்டாலாம். ஏன்னா அப்சல்யூட்டா அழிவு கூடாதுன்னு கேட்டா பிரம்மாவால கொடுக்க முடியாதுங்கிறது இவாளுக்கு எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் தெரிஞ்சதுனால தெரிஞ்சிருக்கு. அதனால அப்படி வரோம் கேட்கல அன்கண்டிஷனலா. தாங்களே ஒரு கண்டிஷனை போட்டுட்டா, நாங்க ஒத்தரொத்தர் அடிச்சுண்டால ஒழிய நாங்க சாக கூடாதுன்னு கேட்டுண்டா. அது காரணம் என்னன்னா இவ ஒத்தரொத்தர் அடிச்சுக்க மாட்டான்னு அவளுக்கு ஒரு கான்பிடன்ஸ், அவ்வளோ அவ அந்யோன்யமா இருந்துட்டு இருந்தவா. இவா இந்த மாதிரி வரம் வாங்கின்றதுனால அவளுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பலம் ஜாஸ்தியானா என்ன பண்ணுவா அசுராள்லாம், எல்லா அநியாயங்களையும் பண்ணுவா இல்லையா. ரிஷிகளை போட்டு அடிச்சா, யாகங்களை நிறுத்தினா, பசுக்களை ஹிம்சப்படுத்தினா, பிராமணர்கள் எல்லாம் அடிச்சா, மக்களை துன்புறுத்தினா, அத்தனை அட்டுழியங்களையும் பண்ணிட்டு இருக்கா. எல்லாராலையும் தாங்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அப்பதான் தேவர்கள்லாம் போய் பிரம்மா கிட்டக்க சொன்னாலாம், பிரம்மதேவனே நீங்க தான் இதுக்கு காரணம், இப்ப நீங்களே இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டாலாம். அப்போ எல்லாருமா சேர்ந்து யோசிச்சு அழகான ஒரு பொண்ணை நம்ம உருவாக்கலாம், அந்த பொண்ணை கொண்டு இந்த 2 அண்ணா தம்பிக்குள்ள நம்ம சண்டைய மூட்டலாம் தீர்மானிச்சாலாம். அதனால என்ன பண்ணா, உலகத்துல இருக்கிற எல்லா அழகான பதார்த்தங்களையும் சேகரிச்சாலாம், திலந்திலமா சேகரிச்சாலாம். உத்தமமான அழகான பதார்த்தங்கள் எல்லாத்தையும் திலந்திலமா சேகரிச்சு, அதாவது பீஸ் பீஸா பார்ட் பார்ட்டா ஸ்பாட் ஸ்பாட்டா சேகரிச்சு ஒரு பெண்மணியை உருவாக்கினா. அவளுக்கு திலோத்தமா அப்படின்னு பேர் வச்சாலாம், ஒரு அப்சரஸ். அவ பேரழகி, அவளை விட அழகு உலகத்திலேயே கிடையாதான். மேனகா, ரம்பா, ஊர்வசி எல்லாரும் தொது வேணும், அந்த மாதிரி அழகா இருப்பாள் அவ. அப்பேற்பட்டவளை இந்த அண்ணன் தம்பிக்குள்ள அமுச்சு வச்சா. அவளை பார்த்த உடனே இந்த சுந்தன் சொல்றான், டேய் பாடுறா உன் மன்னி வந்திருக்கா அப்படின்னா. உபசுந்தன் சொன்னா, அண்ணா அது உன்னோட தம்பியினுடைய மனைவி அப்படின்னா. அவ்வளவுதான் ஆச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் வந்தது. அபிப்பிராய பேதம் அப்படிங்கிறது அசுரர்களுக்கு சண்டையா மாறுறதுக்கு நாழி ஆகாது. ஏன்னா அவள் அசுர பிரகிருதி உடையவா இல்லையா. இந்த திலோத்தமைய கொண்டு 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சு போயிட்டாள். அந்த மாதிரி ஒரு பெண்மணிங்கிறவ எவ்வளோ ஒத்துமையா இருந்தாலும் அவளை பிரிக்கக்கூடிய தன்மை உடையவளா மாறலாம். அதனால திரௌபதியினால உங்களுக்குள்ள சண்டை வந்து விடக்கூடாது, பாத்துக்கோங்கோ அப்படின்னு வேதவியாசர் அட்வைஸ் பண்ணார். உடனே பாண்டவர்கள் என்ன பண்ணா, ஒரு பேக்ட் பண்ணிண்டா, ஒரு அக்ரிமெண்ட். என்னன்னு கேட்டா, 1 வருஷ காலம் திரௌபதி ஒரு பாண்டவனுக்கு மனைவியா இருப்போம். அந்த சமயத்துல மத்தவாள்லாம் அவளை மனைவியா கருதக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த பாண்டவனும் திரௌபதியும் தனியா அறையில இருக்கிறச்ச மத்தவாள்லாம் அங்க போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிண்டா. அப்படி போக நேர்ந்து விட்டா அவளுடைய பிரைவசியை அவள் டிஸ்டர்ப் பண்ணிட்டா, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அது என்ன பனிஷ்மெண்ட்னு கேட்டா, 12 வருஷம் தீர்த்த யாத்திரை போகணும். அவ 12 வருஷம் யாத்திரையா போகணும், அதுதான் அவளுக்கான பனிஷ்மெண்ட். இப்படின்னு டிசைட் பண்ணிண்டா. இப்படி நன்னாதான் போயிட்டு இருந்தது எல்லாம். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பிராமணன் திடீர்னு அலறிண்டு அர்ஜுனனுடைய பவனத்துக்கு வந்து சேர்ந்தான். அர்ஜுனா அர்ஜுனா என்னை காப்பாத்து, என்னோட மாடை வந்து யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டா, எங்க போச்சு என் மாடுங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு காப்பாத்தி கொடு அப்படின்னு கேட்டுண்டு ஓடி வந்தான். அர்ஜுனன் பார்த்தான், போய் இப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன வேணும், போ அண்ட் ஆரோ வேணும் இல்லையா, வெப்பன்ஸ் வேணும். அர்ஜுனனுடைய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள்லாம் எங்க இருந்தது அப்போ அப்படின்னு கேட்டா, யுதிஷ்டிரனுடைய அறையில இருந்துதான். யுதிஷ்டிரனோட அறையில ஏன் வச்சான் அர்ஜுனன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை. இது இப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதனால யுதிஷ்டிரனுடைய அறையில அர்ஜுனனுடைய வில்லும் அம்பு இருந்தது. அந்த சமயத்துல யுதிஷ்டிரன் திரௌபதியோட இருக்கார் அந்த அறையில. அவர் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தார் திரௌபதியோட. அர்ஜுனன் அவசரமா வந்தான். அவனால ஒன்னும் சொல்ல முடியல அந்த சமயத்துல. வில்லம்பு எடுத்துட்டு போயிட்டான். போய் அந்த பிராமணனுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணி கொடுத்துட்டு திருப்பி அண்ணா கிட்ட வந்து சேவிச்சு, அண்ணா க்ஷமிக்கணும், நான் இப்படி வரும்படியா நேர்ந்துருத்து, நான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டேன், மீறி நீங்க பிரைவேட்டா திரௌபதியோட பேசிட்டு இருக்கிறச்சே நான் வரும்படியா ஆயிடுத்து, க்ஷமிக்கணும், அதனால நான் பனிஷ்மெண்ட்டை ஏத்துட்டு 12 வருஷம் தீர்த்த யாத்திரை போறேன் அப்படின்னு சொன்னான். யுதிஷ்டிரன் அதுக்கு முதல்ல ஒத்துக்கலையாம். இல்லப்பா, நீ ஒரு
நியாயமான காரணத்துக்காக தானே வந்த. அண்ட் அந்த சமயத்துல நாங்க வெறுமைதான் பேசிட்டு இருந்தோம், நீ பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீ போக வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாராம். ஆனா அர்ஜுனன் சொன்னா, இந்த மாதிரி வியாஜங்களை யூஸ் பண்ணி நம்ம ரூல்ஸ மீற ட்ரை பண்ணக்கூடாது, கூடாதுன்னா கூடாதுதான், அதனால நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே தர்மராஜாவான யுதிஷ்டிரன் ஒத்துண்டார். அர்ஜுனன் 12 வருஷம் தீர்த்த யாத்திரைக்கு போனான், பல இடங்களுக்கு போனான். ஒரு சமயத்துல கங்கா நதியில தீர்த்தாமாடின்னு இருக்கும் பொழுது யாரோ அர்ஜுனனை கீழேந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி தோணித்தான். அது யாருன்னு கேட்டா, அதுதான் ஒரு நாக கன்னிகை உலூபி அப்படிங்கிறவ. உலூபி அர்ஜுனனை கங்கை கரையில அனுஷ்டானம் பண்றச்சே பார்த்துட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால அவ இழுத்துண்டு அர்ஜுனனை தன்னுடைய லோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டா. அழிச்சுட்டு போய் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்டா. அவளுக்கு இராவான் அப்படின்னு ஒரு புத்திரன் பிறந்தான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் மணிப்பூர் பக்கம் யாத்திரையா போனான். அங்க சித்திரவாகனன் அப்படிங்கிற ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த சித்திரவாகன ராஜா அவனுடைய குலத்துல அவளுக்கு ஒரே ஒரு பிராஜனி தான் பிறப்பாளாம். அது எந்த பிராஜனியும் அவ ரூல் பண்ணணும் அந்த கண்ட்ரிய அப்படின்னு இருந்தது. சித்திரவாகனனுக்கு ஒரு பொண்ணு தான், சித்ராங்கதா அப்படின்னு அவளுக்கு பேரு. அவளை பையன் மாதிரிதான் வளர்த்துட்டு வந்தாராம் அந்த சித்திரவாகனன். அதனால அவளுக்கு ஏத்தா மாதிரி ரொம்ப பலசாலியா பராக்கிரமசாலியா யாரு கிடைப்பா மாப்பிள அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனன் அங்க சேர, அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதையை பிடிக்க, சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனை பிடிக்க, சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் ஆறுது. ஆனா சித்ராங்கதாவும் அந்த ஊர்ல இருந்து கிளம்ப முடியாத நிலையில இருக்கா. ஏன்னா அவதான் அங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் குவீனா, அதனால அங்கே இருக்கா. சித்ராங்கதாவோட 3 வருஷம் அர்ஜுனன் மணிப்பூர்லயே இருந்தார். அவளுக்கு ஒரு பிள்ளை பப்ருவாகனன் அப்படின்னு அவனுக்கு பேரு. இதெல்லாம் ஆச்சு. இங்க இன்னொரு விஷயம் சொல்ல விட்டு போச்சு. இந்த உலூபி அப்படிங்கிறவ அர்ஜுனனுக்கு ஒரு வரம் கொடுப்பா. ஜலத்துல இருக்கிற எந்த பிராணினாலையும் அர்ஜுனனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்திருப்பா. அந்த வரம் அர்ஜுனனுக்கு யாத்திரையிலேயே யூஸ் ஆகும். அர்ஜுனன் திராவிட தேசத்துக்கு போறச்சே, அதாவது இந்த தமிழ்நாடு பக்கம் போறச்சே, ஒரு சரஸ்ல 4 முதலைகள் அர்ஜுனன் அட்டாக் பண்ணும். அந்த முதலைகள்ல ஒன்ன அர்ஜுனன் முதல்ல இழுத்து கரைக்கு போடுவான். போட்ட உடனே அங்கேருந்து ஒரு யக்ஷி வெளியில வருவா. உண்மையில நான் ஒரு யக்ஷி, குபேரனுக்கு தாசியா இருந்தவ. அவ எனக்கு ஒரு சாப காரணத்தினால இந்த மாதிரி முதல்ல வடிவம் எடுத்து, நாங்கள்லாம் இந்த இடத்துலயே ரொம்ப நாள் உழண்டு இருக்கோம், யாராவது எங்களை கரை சேர்த்தானா எங்களுக்கு உண்மையான ரூபம் வந்துடும் அப்படிங்கிறது இருக்கு. நீ என்ன கரை சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய தோழிகளையும் அந்த மாதிரி கரை சேர்த்துடு அப்படின்னு சொன்ன உடனே தோழிகளையும் கரை சேர்த்து கொடுத்தான் அர்ஜுனன். இது உலூபியினுடைய வரத்தினால அவனால பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கோஸ்டுக்கு போய் சேர்ந்தான் அர்ஜுனன். பிரபாச தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல போய் கேம்ப் பண்ணிட்டு இருக்கான். அது துவாரகைக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ துவாரகைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அர்ஜுனன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்ஜுனனோட பேசி துவாரகைக்கு எல்லாம் இன்வைட் பண்ண உடனே அந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணருடைய தங்கையான சுபத்ரைய பாக்குறான். இவா 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போயிடுறது. ஆனா பலராமனுக்கு வேற அபிப்பிராயம் இருந்தது. சுபத்ரைய துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. இந்த இன்டென்ஷன் தெரிஞ்சதுனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணார், நீ நான் ருக்மிணிய ஹரணம் பண்ணிட்டு போனா மாதிரி போயிடு அப்படிங்கறத சொல்லிட்டார். இப்ப மகாபாரத கதையில கிருஷ்ணர் ருக்மிணி ஹரணம் பண்ணிட்டு போறது அதெல்லாம் டைரக்டா இல்ல, அதெல்லாம் பாகவதத்துல தான் இருக்கு. பைனவ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணர் குருகுல வாசம் எல்லாம் முடிச்சு அவ மதுரையில இருந்து துவாரகை ஷிஃப்ட் ஆகி கிருஷ்ணர் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார், அதெல்லாம் ஆயிடுது. சோ தாம் பண்ணின அந்த பராக்கிரமத்தை அர்ஜுனனும் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிருஷ்ணர் கொடுக்கிறார். அக்கார்டிங்லி அர்ஜுனன் சுபத்ரைய ஹரணம் பண்ணி அழிச்சுண்டு போயிட்டு இருக்கான். அர்ஜுனன் சுபத்ரைய ஹரணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாதவர்கள்லாம் கொந்தளிச்சுட்டாலாம். ஏன்னா நேத்தி வரைக்கும் அர்ஜுனன் இவாளுக்கெல்லாம் கெஸ்டா இருந்திருக்கான். இப்படி கெஸ்ட் ஆஃப் ஆனரா நம்ம இவ்வளவு நன்னா அவனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படி சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி நம்ம பொண்ணு அழிச்சுட்டு போனா என்ன அர்த்தம், நம்ம போய் அர்ஜுனனை இப்ப கொன்னுடலாம் சண்டை போட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா கோபத்தோட வாழலாம் கிளம்புறா. அந்த சமயத்துலதான் பலராமர் சொல்றார், டேய் நம்மளாம் கொந்தளிக்கிறோம், இந்த கிருஷ்ணன் வாய மூடின்னு இருக்கான் பாரு, என்ன விஷயம்னு கேட்போம் வந்துட்ட அப்படின்றாலும். அப்ப கிருஷ்ணனை பேச விட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனன் நம்மளெல்லாம் அவமதிச்சு கூட்டிட்டு போனாங்கிறது இல்ல,
இந்த ஸ்வயம்வரம் ஸ்வயம்வரம்னு நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா ஸ்வயம்வரத்துல பாதி நாள் நம்மளே இந்த மாதிரி வீரிய சுல்கம் எல்லாம் வச்சுடுறோம், திரௌபதி ஸ்வயம்வரத்துல இருந்த மாதிரி. அப்ப சம்டைம்ஸ் அந்த கன்னிகைக்கு நம்ம வந்து ரைட் கொடுக்கறோம், சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டேன்றோம், சம்டைம்ஸ் நம்மளே ஃபேமிலி பிரஷர் போட்டுடுறோம். அப்படி இருக்கிறச்சே அவளுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்கிறது. இந்த இடத்துல சுபத்ரையும் ஒத்துண்டுதான் அர்ஜுனன் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியறது. அது மட்டும் இல்ல, அர்ஜுனன் மாதிரி ஒரு பராக்கிரமசாலியினுடைய சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு உங்கள யாராவது ஒருத்தர் நினைப்பேளா? இப்ப உங்களுக்கு அர்ஜுனன் ஃப்ரெண்ட் ஆறேன் அப்படின்னு சொன்னான்னா உங்களை யாராவது ஒருத்தர் நோ சொல்லுவேளா அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர். எல்லாரும் வாய மூடிட்டா. இந்த சம்பந்தம் உச்சிதமானதுதான், நம்ம அத்தை பிள்ளை அர்ஜுனன், அவனுக்கு என்ன குறைச்சல், அவன் பாண்டவன், அதனால இதை நம்ம வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு கிருஷ்ணர் பேசின உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டா. மறுபடியும் அர்ஜுனனை மரியாதையோட அழிச்சுட்டு வந்து சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலாம். அப்புறம் ஒரு வருஷ காலம் அங்கேயே துவாரகையிலே தங்கியிருந்தான் அர்ஜுனன். அதுக்கப்புறம் மீதி யாத்திரையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு 12 வருஷ காலம் முடிஞ்சு கொடுத்து இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்பி போனான். திரும்பி போறச்சே சுபத்ரையோட போனான் அர்ஜுனன். இப்ப பாக்கி 2 மனைவிகளை விட்டுட்டு வந்துட்டான். ஏன்னா அந்த உலூப்பி நாகலோக கன்னிக்கு அங்கே விட்டு வந்துட்டான், சித்ராங்கத மணிப்பூரை ரூல் பண்ணணும்னு விட்டுட்டு வந்துட்டான். ஆனா சுபத்ரைய கூட கூட்டிட்டு வந்துட்டான். சுபத்ரைய கூட கூட்டிட்டு வந்துட்டானே தவிர அவனுக்கு ஒரே பயம். ஏன்னா திரௌபதி கோச்சிக்க போறாளே அப்படின்ற பயம் இருந்தது. திரௌபதி கோபமா தான் இருந்தாலும், ரொம்ப கோபமா இருந்தா. இந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போய் ஒய்ஃப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்ற கோபம் மனசுல இருந்தது. கூடையே ஒத்திய கூட்டிட்டு வேற வந்துட்டான் அப்படிங்கிற கோபமும் இருந்துதான். அதனால என்ன பண்ணினா அர்ஜுனன், ரொம்ப சாமர்த்தியமா சுபத்ர கிட்டக்க திரௌபதிய போய் சந்திக்கும் பொழுது, நீ கோபிகையினுடைய வேஷத்துல வா அப்படின்னு சொல்லிட்டான். கோபிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுபத்ர திரௌபதி எதிர போய் நிக்கிறா. அவளை பார்த்த உடனே திரௌபதிக்கு பாசமா பொங்கிடுதான். ஏன்னா அப்படியே கிருஷ்ணருக்கு பெண் வேஷம் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாலாம் சுபத்ர அந்த சமயத்துல. கண்ணனே பாக்குற மாதிரி இருக்கு. கண்ணனுடைய தங்க எனக்கும் தங்க தான், உன்னை என்னால காம்படிட்டராலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலாம். அது மட்டும் இல்ல, சுபத்ர எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்ணாங்கிறத பாக்கணும். சுபத்ர கோபிகை ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போய் திரௌபதி காலை தொட்டு சேவிச்சு நான் உனக்கு தாசியா இருக்கேன் அப்படின்னு வேற சொன்னாலாம். அப்படின்னு ஸ்லோகமே இருக்கு வியாச பாரதி. அப்படி அவ்வளோ ஹியூமிலிட்டியோட சொன்னா. உடனே திரௌபதி அவளை தூக்கி எடுத்து கட்டிட்டு, நீ எனக்கு தாசி இல்லம்மா, என் மனசுலதான் உனக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய தங்கையா தன்னுடைய தங்கையா ஏத்துண்டா அப்படிங்கிறது அழகா டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இவாளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறந்தா. முதல்ல சுபத்ரைக்கு தான் பிள்ளை பிறந்தான், அபிமன்யு, அவன் தான் பெரியவன். அதுக்கப்புறம் 5 உப பாண்டவர்கள் பிறந்தா. யுதிஷ்டிரனுடைய பிள்ளை பிரதிவிந்தியன், பீமசேனனுடைய பிள்ளை ஸ்ருதசோமன், அர்ஜுனனுடைய பிள்ளை ஸ்ருத கர்மனா இல்ல ஸ்ருத கர்மன், நகுலனுடைய பிள்ளை சதானீகன், சகதேவனுடைய பிள்ளை ஸ்ருதசேனன் அப்படின்னு 5 உப பாண்டவர்கள் பிறந்தா. இவாள்லாம் இப்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கண்ணன் அப்படி போயிட்டு போயிட்டு வருவார் துவாரகையிலேருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு. அப்படி அவர் யாத்திரை பண்ணிட்டே இருப்பார். ஃப்ரெண்டோல்யோ இவாளுக்கலாம், அதனால அப்பப்ப வந்து விசிட் பண்ணுவார். அப்படி ஒரு சமயம் விசிட் பண்ணும் பொழுது யமுனக்கரைக்கு கண்ணனும் அர்ஜுனனும் போனாலாம். அங்க விஹாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாளி. அதுக்கப்புறம் ஒரு பிராமணர் அங்க வந்து சேர்ந்தார். அப்படியே தகதகன்னு ஜொலிக்கிறதான் அவருடைய மேனியெல்லாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கார் அவரை பார்த்தா. அவர் வந்து கிருஷ்ணன் கிட்டயும் அர்ஜுனன் கிட்டயும் சொன்னாராம், எனக்கு நீங்க ஒரு உபகாரம் பண்ண வேண்டியது, எனக்கு நீங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் வேணும் உங்களுக்கு, எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ண காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் சொன்னாலாம். பிராமணாலாம் வந்து ஒண்ணு கேட்டா ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல உடனே பண்ணணும் அப்படின்னு நினைப்பா, அதுக்கு ஒத்துப்பாடும். அப்போதான் அந்த பிராமணன் வந்து தான் அக்னி தேவன் அப்படிங்கிறத சொல்லிண்டாராம். அந்த அக்னி தேவன் வந்து ஒரு கதை சொல்ற, எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல ஸ்வேதகி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு வந்து யாகம் பண்றது அப்படிங்கிற மேனியா இருந்துதான். யாகங்கள் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பானோ. யாகம் பண்ணி 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 யாகம் பண்ண வைக்கக்கூடிய ரித்விக்குகள்லாம் டயர்ட் ஆயிட்டானோ. அவளுக்கெல்லாம் கண்வலி வந்து விடுத்தான். அந்த யாகத்தினுடைய புகை தாங்க முடியாம அவளுக்கெல்லாம் கண்வலி வந்து அவள்லாம் யாகம் பண்ண முடியாது, ஆள விடுங்கன்னு கிளம்பி போயிட்டாளாம் எல்லாரும். அதனால இந்த ஸ்வேதக்கு என்ன பண்ணினா,
அவனுக்கு யாகம் பண்றது நிறுத்தறலான அபிப்பிராயமே இல்ல. அவன் போய் பரமசிவனை குறிச்சு தபஸ் பண்ணி நீங்களே வந்து என்னோட யாகங்களை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். பரமசிவன் அனுகிரகிச்சு, சரி என்னோட அம்சமா துர்வாச மகரிஷி இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு யாகம் பண்ணி தருவார் அப்படின்னு வேற ப்ராமிஸ் பண்ணிட்டார். அதனால துர்வாசர் வந்து இன்னொரு 12 வருஷம் ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்துல 12 வருஷம் கண்டினியூஸா நெய் சேர்த்துட்டே இருக்கணுமா அக்னி. அந்த மாதிரி நெய் சேர்த்து 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 12 வருஷ காலம் யாகம் பண்ணி 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 அந்த ஸ்வேதகின்ற ராஜா முடிச்சான். யாகம் எல்லாம் நன்னாதான் ஆச்சு, தட்சிணை எல்லாம் நன்னா கொடுத்துட்டான். ஆனா அக்னி தேவனுக்கு அதனால இன்டைஜஷன் வந்து விட்டான். இவ்வளோ ஹவிஸ என்னால தாங்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால என்ன பண்றதுன்னு போய் நான் பிரம்மதேவன் கிட்டயே கேட்டேன், என்ன பண்ணினா எனக்கு நிவிருத்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் எனக்கு சொன்னார், காண்டவ வனம்னு ஒண்ணு இருக்கு, நீங்க இருக்கிற இந்த பகுதி பக்கத்துலதான், இப்ப எங்க கண்ணனும் அர்ஜுனனும் இருக்காளோ அது பக்கத்துலதான் அந்த காண்டவ வனம்ங்கிறது இருந்துதான். நீங்க இருக்கிற இந்த இடத்து பக்கத்துலதான் அது இருக்கு. அதுல நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. அந்த காண்டவ வனத்தை நீ பருகினியானா, நீ சாப்பிட்டியானா உனக்கு இருக்கிற இன்டைஜஷன் எல்லாம் போயிடும் அவர் சொன்னார். நானும் அந்த காண்டவ வனத்தை சாப்பிடலாம் தான் போனேன். ஆனா அந்த காண்டவ வனத்தை நான் சாப்பிடணும்னு போகும் பொழுது இந்திரன் மழையா பொழிய ஆரம்பிச்சுட்டான், மேகங்களை எல்லாம் அனுப்பி. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த காண்டவ வனத்துல இந்திரனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு அவனோட குடும்பத்தோடையும் அவனோட இஷ்டமித்திர பந்துக்களோடையும் வாழ்ந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற நிறைய தைத்தியர்கள், தானவர்கள், அசுரர்கள் எல்லாம் அவனுக்கு ஃப்ரெண்டு தக்ஷகனுக்கு. எல்லாரோடையும் அவன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவளுக்கெல்லாம் எந்த ஹானியும் ஆகக்கூடாதுங்கிறதுனால என்னை சாப்பிட விடாம தடுத்து இந்த இந்திரன் மழையா பொழியறான். எனக்கு இந்த உபதிரவத்திலேருந்து நிவிருத்தி கிடைக்கணும்னா, என்னோட உடம்பு சரியா போகணும்னா நான் காண்டவ வனத்தை சாப்பிடணும். அதனால தயவு செஞ்சு நான் காண்டவ வனத்தை சாப்பிடுற வரைக்கும் நீங்க 2 பேரும் பாதுகாக்கணும். அந்த இடத்த மழை வந்தாலும் பாதுகாக்கணும், அங்கேருந்து எந்த பிராணியும் தப்பிச்சு ஓடாத மாதிரி பாதுகாக்கணும். ஏன்னா முழுசையும் நான் விழுங்கி ஆகணும், அப்பதான் எனக்கு சரியாகும் அப்படின்றமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அக்னிதேவர். சரி நாங்க பண்றோம் அப்படின்னாலாம் கண்ணனும் அர்ஜுனனும். அப்ப ரொம்ப அழகா ஒரு விஷயம் வருது. இவ 2 பேரும் சொல்றா, இவ 2 பேர்கிட்டயும் ஏன் அக்னிதேவன் வந்தாருங்கிறதையும் தானே சொல்ற. நீங்க நரநாராயணர்கள்னு எனக்கு தெரியும், கண்ணனும் அர்ஜுனனும் நாராயணனும் நரனும், அவ 2 பேரும் தான் அவதாரம் பண்ணி வந்திருக்கா. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்ற. ஆனாலும் இவாள்லாம் சொல்றா, அப்படிலாம் அவதாரம் எல்லாம் இருக்கலாம், ஆனா இப்ப நாங்க ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம். அதனால இவ்வளவு பெரிய காரியம் பண்றதுக்கு முதல்ல நீங்க எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, அந்த அனுகிரகத்தை பண்ணேன்னா நாங்க உங்களுக்கு ரட்சணம் கொடுக்குறோம் அப்படின்னு. அது என்ன அனுகிரகம்னு கேட்டா அர்ஜுனன் சொல்றான், நான் அடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடைய ஒரு வில்லு வேணும். அது மட்டும் இல்ல, அக்ஷயமா என்கிட்ட பானங்கள் இருந்துட்டே இருந்தாதான் நான் கண்டினியூஸா சண்டை போட்டு உங்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி எனக்கு நல்லது ஒரு ரத்தம் வேணும், நல்ல குதிரைகளோட நல்ல ரத்தம் வேணும். இதெல்லாம் இருந்தா என்னால ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதனால அக்னிதேவன் காண்டீவம் அப்படிங்கிற வில்லையும் 2 அக்ஷயமான துணிரங்களையும், அதாவது அக்ஷயமான அம்புகள் கொண்ட அந்த அம்பரா துணி, அது 2, அதுக்கப்புறம் ஒரு திவ்யமான ரத்தம், அந்த ரத்தத்துல வானர கேத்து இருக்கு, அதாவது மங்கி பிளாக் அது இருக்கும், அதோட ஆச்சரியமான 4 வெள்ளை குதிரைகளோட ஒரு ரதத்தை அக்னிதேவன் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். ஓகே, அர்ஜுனனுக்கு கொடுத்தது கூட ஃபைன். கிருஷ்ணர் கேட்கிறார், எனக்கு ஒரு நல்ல உரிய ஒரு அஸ்திரம் இருந்தா நன்னா இருக்கும். இத கிருஷ்ணர் கேட்கல, அர்ஜுனன் கிருஷ்ணன் சார்பா கேட்டான். கண்ணனுடைய வலிமைக்கு ஏத்த மாதிரி ஒரு அஸ்திரம் கொடுத்தேன்னா நன்னா இருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அதனால சக்கரத்தை அந்த சமயத்துல அக்னிதேவன் கண்ணன் கிட்டக்கு கொடுக்கிறாரு. இதெல்லாம் எம்பெருமான் பண்ணக்கூடிய லீலைகள், அந்த தேவதைக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, சக்கராயுதத்தை எம்பெருமான் ஏந்திண்டார். அர்ஜுனன் தேர்ல ஏறினா, காண்டீவத்தை எடுத்துன்னா, அக்ஷய துணீரத்தை வச்சுட்டு இருக்கான். காண்டவ தகனத்தை ஆரம்பிக்கிறார் அக்னிதேவன். அப்படியே தகிச்சு காட்டையே சாப்பிட்டு இருக்கார். அந்த சமயத்துல தக்ஷகன் அங்க இல்லையாம். தக்ஷகன் வேற எங்கேயோ போயிருக்கான், குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டான் தக்ஷகன் அந்த சமயத்துல. ஆனா தக்ஷகனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை அஸ்வசேனன் அப்படிங்கிறவன் இருந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. இந்த தக்ஷகனுடைய மனைவி பார்த்தா இப்படி தகிக்கிறது காடுன்னு உடனே தன்னுடைய பிள்ளைய காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மான்றவ என்ன பண்ணா, தன்னுடைய பிள்ளையே விழுங்கிட்டானா என்ன, கம்ப்ளீட்டா இல்ல,
அந்த பாம்புனுடைய வால் மட்டும் வெளியில தெரியற மாதிரி விழுங்குறான். பாம்புனுடைய வால் கட்டானா அது திருப்பி குரோ ஆயிடும், இந்த பிரச்சனை இல்லை. ஆனா தலை போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அக்னிதேவன் என்ன பண்ணினாராம், இந்த தகிக்கும் பொழுது இந்த பொண்ணுனுடைய, அதாவது இந்த மனைவியினுடைய தலைப்பகுதியை அவர் கட் பண்ணிவிடுறார். அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது வெளியில உமிஞ்சு விடுறான் அந்த பிள்ளை. அந்த பிள்ளை தப்பிச்சு ஓடி போயிடும். அஸ்வசேனன் மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடும். இத பார்த்த உடனே தக்ஷகனுக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து, அதாவது விஷயம் சேதி வந்து கொடுத்து அவனுக்கு. இந்திரனுக்கும் தெரியறது காண்டவ தகனம் ஆறுதுன்னு. இந்திரன் மழை பொழிய பார்க்கறான். அந்த மழையெல்லாம் தடுக்கிறான் அர்ஜுனன். அதே மாதிரி வெளியில போகக்கூடிய எல்லா ஜந்துக்களையும் தடுத்துட்டு இருக்கான். இப்படி காண்டவ தகனம் ஆயிண்டே இருக்கு. அப்போ அந்த சமயத்துல மயன் ஒரு தானவன் இருந்தானா. அந்த மயன்கிற தானவன் ரொம்ப முடியாம ஒரு நிலையில ஓடி வந்தான். அக்னிதேவன் அவனை துரத்திண்டே வரார். கண்ணபிரானும் பார்த்துட்ட. கண்ணபிரான் எதிர நிக்கிறார். இந்த மயதானவனுக்கு எதிர கண்ணபிரான் நிக்கிறார். பின்னாடியில இருந்து அக்னி துரத்திட்டு வரான். கண்ணன் சக்கராயுதத்தை போடுறதுக்கு தயாரா இருக்க. அப்ப பக்கத்துல அர்ஜுனன் நின்றுட்டு இருக்கான். கண்ணன் பக்கத்துல அர்ஜுனன் நிக்கிறான். மயதானவன் ஓடி போய் அர்ஜுனன் காலை விழுந்துட்டு, அர்ஜுனா என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாத உனக்கு அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டான். இதை ஏன் சொன்னா அர்ஜுனன்? எல்லாம் விதி. ஏன்னா இந்த மயதானவனை கொண்டு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு இருக்கு. அதனால அவனை சேவ் பண்ண வேண்டி வந்தது. அதனால ஓகேன்னுட்டான். இப்ப அர்ஜுனன் அபயம் கொடுத்த உடனே கண்ணபிரான் தாக்குவானா? மாட்டான் இல்லையா? அதனால கண்ணபிரான் விட்டுட்டான். அர்ஜுனனே அபயம் கொடுத்துட்டான், இத்தனை சகாயம் பண்ண அர்ஜுனன் அப்படிங்கறதுனால அக்னியும் பரவாயில்ல விழுங்கல அப்படின்னு விட்டுட்டாரான். அதனால இந்த மயதானவன் அப்படிங்கறவனும் தப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் இந்திரனுக்கு இன்னும் மகா கோபம் வந்துடுத்து. எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு எல்லா தேவர்களையும் கொண்டு ஒரு மகா பெரிய சண்டைய போட்டான். ஆனா அந்த சண்டையில அவனால ஜெயிக்க முடியல. அப்பதான் அசரீரி வாக்கு சொல்லித்தான், இவா நரநாராயணர்கள், இவாளை ஜெயிக்கிறதுங்கிறது உன் கையில இல்ல இந்திரா, இது விதி, காண்டவ தகனம் ஆகணுங்கிறது, விட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் விட்டுட்டான். இந்திரன் விட்டவன் கிளம்பி போக வேண்டியதானே, வணங்கிட்டோ, அதை பண்ணலையாம். அதுதான் இந்த தேவர்களுக்கு என்ன சொல்றது, தேவர்கள் தாங்க தேவர்கள் அப்படிங்கறத காமிக்கிறதுல எப்பவுமே ரொம்ப முன்னாடி இருப்பாளாம். உங்களுக்கு எல்லாம் இந்த கோவர்தன மலையை பெருமாள் தூக்கின கதை தெரியுமோ இல்லையோ? அந்த கோவர்தன மலையை தூக்கி இந்திரன் எல்லாம் ஜெயிச்சிருப்பார் பெருமாள். அதுக்கப்புறம் இந்திரன் பெருசா பெருமாளுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போவான், உபேந்திரன். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒரு கதை. இந்திரன் இந்த போர்ல ஆக்சுவலி தோத்து போயிட்டான். இருந்தாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்க 2 பேருக்கும் ஒரு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து இந்திரன் சொல்றான். அப்ப அர்ஜுனன் கேட்டானா, தேவலோக அஸ்திரங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும், திவ்யாஸ்திரங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டானா. அப்ப இந்திரன் சொன்னா, கவலைப்படாதப்பா, அதுக்குன்னு ஒரு காலம் வரும். நீ பரமசிவன் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கின்றதுக்கு அப்புறம் உனக்கு சொர்க்கலோகத்து திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஒரு வரம் கேட்டானா. இதுதான் ரொம்ப பியூட்டி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளா. கிருஷ்ணர் என்ன வரம் கேட்டார் தெரியுமா? அர்ஜுனனுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இந்த மாதிரி நன்னா இருக்கணும் அப்படின்னு கியூட்டா கேட்டாராம் கிருஷ்ணர் இந்திரன் கிட்டக்க வரம். அதுதான் பெருமாள். பெருமாளுடைய சௌலபியம் அப்படிங்கறத எண்ணி எண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாம் எப்படி நம்மளுக்காக பெருமாள் இருக்கார் அப்படிங்கறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல காமிச்சிருக்கார். இந்த மாதிரி இந்திரன் வரம் கொடுத்து காண்டதகனம் எல்லாம் முடியறது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் மறுபடியும் இருந்துட்டு இருக்கா இந்த பிரசத்துல. அப்போ ஒரு நாள் நாரதர் சேர்றார் இந்த பிரசத்துக்கு. அவர் சொர்க்கலோகத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கார். அப்ப பாண்டு மகாராஜாவை சந்திச்சாராம். பாண்டு மகாராஜா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ராஜசூய யாகம் என்னுடைய பிள்ளை பண்ணான்னா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த விஷயத்த கன்வே பண்றார் நாரதர் பாண்டவர்கள் கிட்ட. அந்த சமயத்துல மறுபடியும் கிருஷ்ணர் விசிட் பண்றார் இந்திரபிரஸ்தத்தை. அப்படி பண்ணும்பொழுது ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாளே, இது சரியா, இதுக்கு நான் உரியவன் தானா அப்படின்லாம் யுதிஷ்டிரன் கேட்கிறார். அப்ப கண்ணன் சொல்றார், அவசியம், நீதான் தர்மராஜா, நல்லாதான் நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய தம்பிகள்லாம் உனக்கு அடங்கி இருக்கா, எந்த விதமான டிஸ்கன்டென்ட்டும் இல்ல உன்னுடைய பிரஜைகள் கிட்டக்க, அதனால ராஜசூய யாகம் பண்றதுக்கு நீ ரொம்ப உரியவன் தான் அப்படின்னு சொல்ற. எங்க பெரியப்பா உயிரோட இருக்கிறச்சே நான் பண்ணா நல்லா இருக்குமா, அவர் பெரியவர் இருக்காரே அப்படின்னு கேட்கிறார் யுதிஷ்டர். அதுக்கு சொல்றார் கண்ணன், அது இல்லப்பா, உங்க பெரியப்பா தானே உனக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்து விட்டார், அதனால ஹஸ்தினாபுரம் வேற ராஜ்யம், இந்திரபிரஸ்தம் வேற ராஜ்யம், அதனால நீ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றார். சரி, ஓகே, இப்ப ஆக்ஷன் பிளான் என்ன? ராஜசூய யாகம் பண்ணோம்னா என்ன பண்ணணும்?
எல்லாரும் இவர்தான் சக்கரவர்த்தி, இவர்தான் ஹெட் எம்பரர் அப்படிங்கறத ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டாதான் ராஜசூய யாகம் பண்ண முடியும். அதுக்கு 2 விஷயம் பண்ணணும். அதாவது முதல்ல என்ன பண்ணணும்னா திக்விஜயம் பண்ணணும், எல்லா இடத்துலயும் காங்கர் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி காங்கர் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு எதிரி இருக்கான். அந்த எதிரியை நம்ம வீழ்த்திட்டோம்னா நம்மளுக்கு பெரிய வெற்றி கிடைச்சும். அவன் யாருன்னு கேட்டா அவன் தான் ஜராசந்தன் அப்படிங்கிறவன். ஜராசந்தன்கிறவன் மகத நாட்டினுடைய ராஜா. அவன் தான் கம்சனுடைய மாமனார். அவன் மகாபலசாலியா இருக்கான். அவன் பரமசிவனை குறிச்சு ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்துல நரபலி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் அதுவும் வெறும் நரபலி இல்ல, ராஜாக்களையே பலியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பல ராஜாக்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். அவன் ராஜாக்களை பசுக்கள் மாதிரி சிறையில் அடைச்சி வச்சிருக்கான், அவளை எல்லாம் டிஃபீட் பண்ணி. சோ இந்த ஜராசந்தனை நம்ம ஜெயிச்சுட்டோம்னா அவன் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் ஜெயிச்சதாயிடும் இல்லையா? சோ இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதனால அந்த ஜராசந்தனை ஜெயிக்கணும். ஆனா ஜராசந்தன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் எப்பேற்பட்டவன்னா அவன் 18 தடவை மதுரைக்கே படையெடுத்து போயிருக்கான். அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ ஆர்மி ஸ்ட்ரென்த் அவன்கிட்ட இருக்கு, படபலம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்கு. அதனால அவன்கிட்டக்க நம்ம போய் போருன்னு போயிட்டோம்னா அதுலயே நம்மளுக்கு டைம் ரிசோர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் ஆயிடும். அதனால நம்ம இந்த ஜராசந்தனை தனியா சந்திச்சு அவனை ஜெயிக்கிறது நல்லது. மல்ல யுத்தத்துல 1-to-1 டூயல்ல அவனோட சண்டை போட்டு ஜெயிச்சோம்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் ஐடியா சொல்லிட்டு ஜராசந்தனுடைய கதையும் சொன்ன. ஜராசந்தனுடைய அப்பா அவர் ரொம்ப நாள் வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்தாராம். பிள்ளை இல்லாம இருந்தவருக்கு 2 ராணிகள் இருந்தா. அவருடைய கடைசி காலத்துக்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவருடைய ராஜ புரோகிதர்கிட்ட போய் அவர் சரணடைஞ்சு கேட்டாராம், தனக்கு பிள்ளையே இல்லையே, இதனால தனக்கு நரக்கம் வந்துடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சமயத்துல அந்த மகரிஷி ஒரு மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாராம். அந்த மாமரத்திலேந்து ஒரு மாம்பழம் அந்த சமயத்துல கீழே விழுந்துதான். அந்த மாம்பழத்துக்கு மந்திரம் சொல்லி மந்திரிச்சு அந்த பழத்தை அவங்கிட்ட கொடுத்து இது உன்னுடைய ராணிக்கு கொடு, நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ராஜா ரொம்ப நியாயஸ்தன். அவனுக்கு 2 ராணி இருந்ததுனால அந்த மாம்பழத்தை 2ஆ வெட்டி 2 ராணிக்கும் கொடுத்துட்டான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா 2 குழந்தைகள் பிறக்கல, 2 பாதியா குழந்தை பிறந்துடுத்து. 2 பாதியா குழந்தை பிறந்துடுத்துன்னு உடனே அந்த ராணிகளுக்கு பயம் பிடிச்சுட்டு, அடாடா இது என்னடா இதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு நினைச்சுட்டு அந்த 2 பாதி குழந்தைகளையும் தூக்கி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி சைனிகர்களை கொண்டு தூக்கி போட சொல்லிட்டான். தூக்கி போட்டா அந்த 2 மாம்ச பிண்டங்கள், அதாவது 2 பாதி குழந்தைகள் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகளை ஜரான்னு ஒரு ராட்சசி பார்த்தாலும். பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவளுக்கு. இது என்ன, இது ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளையும் ஒட்டின உடனே அது அப்படியே ஒட்டி ஒரு குழந்தையா மாறிடுச்சு. மாறின உடனே அந்த குழந்தை தன்னுடைய கைய வாயில வச்சுன்னு ஒரு கர்ஜனை பண்ணிட்டான். அப்படியே உலகமெல்லாம் நடுங்கிடுத்தான். இது இந்த குழந்தை பண்ண கர்ஜனை ராஜபவனத்துல அந்த ராணிகள் காதுக்கு கேட்டு கொடுத்து, ஐயோ நம்ம குழந்தை உயிரோடு இருக்கு அப்படிங்கிற உணர்வு அவளுக்கு கொடுத்து. உடனே அந்த சமயத்துல சைனிகர்கள்லாம் சேர்ந்தா அந்த ஜராங்கிற ராட்சசிக்கும் இப்ப இந்த குழந்தைய சாப்பிடணும்னு தோணலையா, ஏன்னா இவளே இதை சேர்த்துட்டாளோ இல்லையோ. அதனால அந்த ராஜாவும் அந்த இடத்துல சேர அந்த ஜராங்கிற ராட்சசி ராஜா கிட்ட குழந்தைய கொடுத்து நல்லபடியா வச்சுக்கோப்பா, ஜரா அப்படிங்கிற என்னால சேர்க்கப்பட்டதுனால சந்தி பண்ணப்பட்டதுனால ஜராசந்தன் இவனுக்கு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டா. அதனால என்ன இதுல தெரியறதுன்னா இந்த ஜராசந்தனுக்கு 2 வியக்திகளுடைய பலம் உறுதியா இருக்கு. ஏற்கனவே அவன் ரொம்ப பலசாலி, அது ஒரு ரெட்டையா இருந்தவன் ஒன்னாயிருக்கான் இப்போ அப்படிங்கறதுனால ரொம்ப பலம் ஜாஸ்தி அவனுக்கு அப்படின்ற கதையெல்லாம் கண்ணன் சொன்னார். அதுக்கு மேல பிளான் சொல்றார், எப்படி இந்த மல்ல யுத்தத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்ம வேஷம் போட்டுக்கலாம். யாரு, பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணன், இவா 3 பேரும் வேஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறா. வேஷம் போட்டுண்டு போறான் அந்த மகத தேசத்துக்கு. எந்த வேஷத்துல போனானா ஸ்நாதக பிராமணர்களா போனாலும். ஸ்நாதக பிராமணர்கள்னா அவ பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பினிஷ் பண்ணிட்டா, இன்னும் விவாகம் ஆகல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அந்த இடத்துல வேஷம் போட்டுட்டு மகத ராஜ்யத்துக்கு போறா. போய் பார்த்தா ஜராசந்தன், அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாருமே எவ்வளவுதான் அநியாயிகளா இருந்தாலும் பிராமணர்கள்னா ஒரு மரியாதை வச்சிருப்பான். அதனால ஜராசந்தன் இன்வைட் பண்ணி அவளை மரியாதை எல்லாம் பண்ணா. கண்ணன் சொன்னார்,
என்னோட இவா 2 பேர் வந்திருக்கா, இவாள்லாம் மௌன விரதமா இருப்பா, அர்த்தராத்திரிக்கு மேல பேசுவா அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு ஜராசந்தன் அர்த்தராத்திரிக்கு மேல வந்து உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்ட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா அவனுக்கு சந்தேகம் வந்துடுது, இவாளெல்லாம் பார்த்தா பிராமணா மாதிரி தெரியல, வாட்ட சாட்டமா இருக்கா, அவளோட கையில எல்லாம் தழும்புகள் இருக்கு, காயங்கள் இருக்கு, இதெல்லாம் பார்த்தா ஏதோ வேஷம் போட்டிருக்காளோன்ற சம்சயம் இருக்கு. ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் போறான். ராத்திரி போய் பார்த்தா சந்திச்சா விஷயம் தெரிஞ்சுடுது. நாங்க தான் பீமன், அர்ஜுனன், கண்ணன் அப்படின்னு சொன்னாலும். சரி பரவாயில்ல, என் வீடு தேடி வந்துட்டேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறான் ஜராசந்தன். கண்ணன் சொல்றார், நாங்க கேட்கறது உன்னோட 1-to-1 duel, எங்களுக்கு மல்ல யுத்தம் வேணும் உன்னோட, எங்க 3 பேர்ல யார வேணா நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஜராசந்தன் எப்பயுமே கண்ணனை மதிக்க மாட்டான், ஏன்னா தன்னோட மாப்பிள்ளையே கொண்டிருக்கான் கண்ணன்கிறதுனால அவன் மேல காண்டு. அர்ஜுனன் சின்ன பையன் அப்படின்னு நினைச்சுட்டானா. பீமசேனன் தான் கொஞ்சம் சரிப்படுவான், அதனால நான் பீமனோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி பீமசேனனோட சண்டை போட்டான். பயங்கரமான சண்டை நடந்தது. அந்த சண்டையில கண்ணன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் பீமனுக்கு, இவன் ஜராசந்தனோ இல்லையோ, அதனால இந்த சந்தியை நம்ம பிரிக்கணும், அவனை 2ஆ கழிச்சு அண்ணனை தூக்கி போடு அப்படின்னு காமிச்சு கொடுத்தாராம். அப்படியே பண்ணான் பீமசேனன். ஜராசந்தன் ஒழிக்கப்பட்டான். ஜராசந்தன் ஒழிக்கப்பட்ட உடனே அங்க இருக்கிற பாக்கி ராஜாக்களுக்கு எல்லாம் விடிவு கிடைச்சது. அதனால பெரிய வெற்றி பாண்டவர்களுக்கு கிடைச்சுட்டான். இனிமே மேல திக்விஜயம் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடுது. அதனால அர்ஜுனன் வடக்கு பக்கம் போனா, பீமசேனன் கிழக்கு பக்கம் போனா, நகுலன் மேற்கு பக்கம் போனா, சகதேவன் தெற்கு பக்கம் போனா, 4 திசைகள்ல 4 தம்பிகளும் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டா. அதாவது ஜெயிச்சுட்டு வந்தானா என்ன, அவ காங்கர் பண்ணான்னு அர்த்தம் இல்ல, அக்செப்டன்ஸ் இருந்தா அவ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் போவா. எந்த தேசத்துல எந்த ராஜா ராஜசூயம் பண்றதுக்கு ஒத்துப்பானோ அவளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு வரா. ஒத்துக்கலைன்னா சண்டை போட்டு அவளை ஒத்துக்க வைப்பான். அப்படிதான் பண்ணினோம். அதுக்கப்புறம் ராஜசூய யாகம் அப்படிங்கிறது நடந்தது. ராஜசூய யாகம்ங்கிறது நடக்கும் பொழுது அக்ர பூஜை யாருக்கு நடத்தணும், முதல் மரியாதை யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணனுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் சொன்னார். அப்போ ரொம்ப அழகா ஒரு விஷயம் இருக்கு. சகதேவன் சொன்னானா, பீஷ்ம பிதாமகர் சொல்றது உண்மை, கண்ணன் ஒருவனுக்குத்தான் அக்ர பூஜைங்கிறது பண்ணணும், நான் சொல்ற கருத்து தப்புன்னு யார் நினைக்கிறாளோ அவளோட தலையில என்னுடைய இடது கால வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். பதமதக்ஷிணம் லக்ஷதாம் அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, எங்க எதிராஜ சப்தத்துல படிச்சிருக்கேன். அந்த மாதிரி சுவாமி தேசிகன்னு சொல்ற சகதேவன் சொன்ன வார்த்தை, எதிராஜருடைய மதத்தை மதிக்காதவாளுடைய தலையில என்னுடைய இடது கால வைக்கிறேன் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னு கேட்டா, அது அவ்வளோ உண்மையான ஒரு விஷயம். அதை போய் ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா அவளை மதிக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ரீதியில அவர் சொன்னார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு தோன்றது, ஏன்னா 7:06 ஆயிடுச்சு. அடியே யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா குயிக்கா கேளுங்க, இல்ல நான் முடிச்சு விடலாம் செஷன். நம்ம குழந்தைகளா சந்தேகங்கள் இருக்கா யாருக்காவது? அர்ஜுனன் வந்து நரனோட அவதாரப்படி இல்ல இந்திரனோட? ரெண்டும் உண்டு. இந்திரனுடைய அம்சமும் உண்டு, இந்திரனேமும் அப்படிங்கறதும் வேதவியாசர் காமிச்சு கொடுக்கிறாரு இல்லையா, அதுவும் உண்டு. அதே மாதிரி நரனுடைய அம்சம் உண்டு. ஒருத்தர்கிட்டக்க பல அம்சங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்டு. எதிராசத்திலே நம்ம பாக்குறோம், பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றா, விஸ்வக்சேனருடைய அவதாரம்னு சொல்றார், எல்லாம் வருது இல்லையா. அந்த மாதிரி ஒரு வியக்தி கிட்டக்க பல அம்சங்கள் இருக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. அடி நீங்கெல்லாம் மகாபாரத நீதிகள் டேக்அவேஸ் எழுதின்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம வந்து கம்பைல் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான ஃபைனல் அசைன்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஆனா அப்பப்போ எழுதின்னு வாங்க, அப்பதான் பாயிண்ட்ஸ் விட்டு போகாம இருக்கும். அது சரிம்மா குழந்தைகளா, இதுல வேற எதுவும் சம்சயங்கள் இல்லைன்னா நம்ம இதோட செஷனை முடிச்சுக்கலாம். உங்களுக்குலாம் வந்து மிட் இயர் அசஸ்மெண்ட் கிடையாது 2020 பேட்சுக்கு, டைரக்டா ஃபைனல் இயர் தான். ஸோ ரெசிடேஷன் அசஸ்மெண்ட் மட்டும் 25th 28th வரைக்கும் இருக்கும். அதுதான் இந்த வருஷம் நம்மளுடைய பிளான். மகாபாரதம் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பண்ணணும். அது குவிஸுக்கான மாடியூல், அதை பத்தி அப்புறமா சொல்றேன்.
சரிம்மா, இதோட இந்த செஷன் இப்ப முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனம்.